திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. விரிவான தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். தற்போது இந்த விபத்துல யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? சுமித்ரா, திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடை சுற்றி சுமார் 30க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் அமைந்திருக்கிறது. இந்த மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்களில் ஒரு தரப்பினர் பழவேற்காடு ஏரியிலும் மற்றொரு தரப்பினர் வங்கக்கடலிலும் மீன் பிடித்தல் மற்றும் இறால் பிடித்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். பழவேற்காடு அருகே அமைந்திருக்கக்கூடிய வைரவங்குப்பத்தை சேர்ந்த இளங்கோ என்ற மீனவர் தமக்கு சொந்தமான படகில் மேலும் 2 மீனவர்களுடன் இன்று காலை கடலுக்கு மீன் பிடிப்பதற்காக சென்று கொண்டிருந்தனர். பழவேற்காடு ஏரி வழியாகத்தான் இவர்கள் முகத்துவாரத்தை கடந்து கடலுக்கு செல்ல வேண்டும். பழவேற்காடு ஏரியிலிருந்து முகத்துவாரத்தை கடந்து செல்லும் பொழுது கடல் சீற்றம் காரணமாக படகு அலையில் அடித்து செல்லப்பட்டு கவிழ்ந்திருக்கிறது. அப்போது முகத்துவார பணிகளுக்காக கொட்டப்பட்டிருந்த பாறாங்கற்கள் மீது அந்த படகு மோதி 2ஆக உடைந்திருக்கிறது. படகு கடலில் கவிழ்ந்த போது படகில் இருந்த மீன்பிடி வலைகளும் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. படகில் பயணித்த இளங்கோ, ஜானகிராமன், சுந்தர் ஆகிய 3 மீனவர்கள் கடலில் கவிழ்ந்து நீந்தி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். படகு கவிழ்ந்து உடைந்த சம்பவம் தொடர்பாக தற்போது மீன்வளத்துறை அதிகாரிகளும் திருப்பாலைவனம் காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து 2ஆக உடைந்த சம்பவம் பழவேற்காடு பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமித்ரா, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.